ஹாய் கிராண்ட்மாஸ் கிச்சன் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாம் கிராண்ட்மாஸ் கிச்சனில் ஒரு பின்னிற நேரம்தான் நாம் இன்றைக்கு சாப்பாடு செய்ய வடிக்கிட்டுருக்கோம். அது என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இப்போ மாலை சூரியன் மங்கி கொண்டிருக்கிற நேரம். இந்த டைமில் நாம் ரோட்டோரமே இந்த ஊறுகாயை செய்ய ரெடி பண்ணுறோம். ஓகே, வாங்க நாம் வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் செய்வோம். இதுக்கு முதல் தேவையான பொருட்கள் கடுகும் வெந்தயம் எடுத்திருக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு கையளவு பழப்புளியை தண்ணியில் ஊற வைக்க வேணும் அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி உரிச்ச வெள்ளைப்பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். முதல் நாம் பழப்புளியை ஊற வச்சுட்டு பிறகு நாம் மற்ற வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த உரிச்சு எடுத்திருக்கிற இந்த வெள்ளைப்பூடை நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா தண்ணி வடிய வச்சுட்டு தான் வேலைகளை நாம் ஸ்டார்ட் பண்ண வேணும். இப்போ நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்தெடுப்போம். இந்த வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆகும் வரைக்கும் வறுத்தெடுக்க வேணும். பொன்னிறமாயிட்டு நாம் இதை இறக்கி எடுத்து நல்லா மாவாக்கி நல்லா பவுடராக்கி எடுக்க வேணும். இப்போ அடுத்ததாக தாச்சியில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சோன்னே நாம் வெள்ளைப்பூடை இதில் பொரித்து எடுக்க வேணும். இப்போ நாம் அதை ரெடி பண்ணி எடுப்போம். இந்த வெள்ளைப்பூடை நாம் இடையிடையே அப்படியே கிளக்கி விட வேணும். அப்போத்தான் எல்லா வெள்ளைப்பூடும் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சி வரும். அதை நாம் இடையிடையே பிரட்டி விடணும். இப்படி இப்போ பாருங்கள், இது வதங்கின பருவத்தில் வந்துட்டுது. இப்படி வதங்கி வந்தாலே இது காணும். இந்த டைமில் இப்போ நாம் எல்லாத்தையும் இறக்கி எடுப்போம். இப்போ இறக்கி எடுத்த வெள்ளைப்பூட்டில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு மற்றதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சத்தை வேறு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிச்ச அந்த நல்லெண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா நாம் வதக்குவோம். இப்போ நல்ல இருட்டாகி கொண்டிருக்குது. நாம் இப்போ மிச்ச வேலையையும் செய்து முடிப்போம். இப்போ அரைச்சி வச்ச அந்த வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை நாம் இந்த நல்லெண்ணெய் கருவேப்பிலை வதக்கின இந்த எண்ணெயிலேயே நாம் இதில் ஆட் பண்ணுவோம். இதோடு சேர்த்து நாம் காஷ்மீர் மிளகாய் தூளை தான் நான் இதில் போட போகிறேன். அதோடு அந்த முழுசாக இருக்கிற வெள்ளைப்பூடையும் நான் இதில் போடுறேன். காஷ்மீர் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதோடு சேர்த்து உப்பும் இதில் நாம் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுப்போம். அதோடு சேர்த்து நாம் வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருக்கோம் தானே, அந்த தூளையும் அதை நல்லா மாவாக்கின அந்த தூளையும் நாம் இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்தெடுப்போம். இது நல்லா எண்ணெயில் ஊறி நல்லா அப்படியே கலந்து வர வேணும். எவ்வளவு அந்த எண்ணெயில் அது ஊறி வருகிறதோ அவ்வளவு இது நிறைய நாள் பழுதாகாமல் இருக்கும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த பழப்புளியையும் வடித்து நாம் இதில் விடுவோம். இப்போ பாருங்கள், இப்படி சூப்பராக நம்மளோட வெள்ளைப்பூடு ஊறுகாய் ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி.
இதை நீங்கள் கட்டாயம் செய்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு நல்லா கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறாக்களுக்கு இன்னும் நல்லாமல் இருக்கும். அதோட சாதாரணமான ஆக்களும் சோறோட இப்படி சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஊறுகாயை நல்லா ஆறின பிறகு தான் நாம் பாட்டில்லையோ வேறு எண்ணத்துலையோ ஸ்டோர் பண்ணி வைக்க வேணும். சுட சுட இதை ஸ்டோர் பண்ணினா உண்மையாக வேறுத்து அது பழுதாக போயிட்டுரும். இதை ஆறின பிறகு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, இன்னும் ஒரு கிராண்ட்மாஸ் கிச்சன் வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பபாய்.